பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் தாமங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த இரவு நேர ஜெபத்திற்கு முன்பாக சற்று நேர தியானத்திற்காக சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நலமான வழிகளிலே நடந்து நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுவோம், பாக்கியவானாக இருப்போம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களுக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வேத வார்த்தை மூலமாக நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கிறோமா, அல்லது உலகத்தார் நடக்கிறது போல அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பேசி நாம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்து அவர்கள் ஒரு தீமையை செய்தால் நாம் தீமையை நினைப்பதும், அவர்கள் நம்மை நிந்தித்தால் நாம் அவர்களை நிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா என்பதை குறித்து இந்த நேரத்திலும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகத்திலே நாம் அவரை குறித்து பார்க்கிறோம். அவர் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு நலமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எந்த ஒரு நிந்தை அவருடைய வாழ்விலே ஏற்பட்டாலும் அவர் தேவ சமூகத்திலே சென்று தேவனிடத்திலே ஜெபிக்கக்கூடியவராக, ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரே தவிர அவர் தீமையை எதிர்த்து நிற்பதும் இல்லை, நிந்தைக்கு எதிராக இன்னொரு நிந்தையை அவர் ஏறெடுப்பதும் இல்லை. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பாக அவர் உத்தமனாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவர் வியாதியா இருந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவ வார்த்தை அங்கே உண்டாகக்கூடியதை ஏசாயா புஸ்தகம் 38 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவினிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது எசேக்கியா மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்த்து, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி ஜெபித்த பொழுது, கண்ணீரோடு ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு, ஆமென், அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 38 அதிகாரம் 5வது வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகின்றது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன், அவருடைய கண்ணீரை கண்ட தேவன், அவருடைய முடிந்து போக இருந்த நாட்களோடு 15 வருடங்களை அவர் கூட்டி சேர்க்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதர்களால, மருத்துவரால முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருக்கு மறுபடியும் 15 வருடங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்து கொடுத்த பொழுது அந்த 15 வருடங்கள் அதுவரையிலும் இல்லாத ஆசீர்வாதம் நிறைந்ததாக, மகிமை நிறைந்ததாக இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களைப் போல இல்லாமல் அது மகிமை நிறைந்ததாக, அதிகமான மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததாக நமக்கு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால வருகிற நாட்கள்ல நாம கர்த்தருக்கு மிகவும் பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நலமான வழிகளிலே நடப்போம். நம்முடைய வாழ்விலும் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் எந்த ஒரு வேதனையோடும் துக்கத்தோடும் காணப்படாமல், நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், அநேக நாட்கள் காலங்களாக காத்து கொண்டு இருக்கிறேன் என்று கலங்காமல், நான் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், நலமான வழிகளில் நடக்கணும் என்று ஒரு பயத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு போதித்து நலமான பாதைகளை, வழிகளை நமக்கு காண்பித்து நம்மை நடத்துவார். அவர் நடத்துகின்ற வழிகளிலே, பாதைகளிலே நாம் நடப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நேரத்திலும் கர்த்தர் தாமே இந்த தேவ வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபிப்போம். கண்களை மூடி. எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம் கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய சிறகடின் கீழாக மூடி மறைத்து கண்மணியை போல
பாதுகாத்த உடைய மேலான தயவிற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். வருகிற நாட்களும் காலங்களும் ஆண்டவரே நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமக்கு அப்பா சோத்திர பிரியமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தாவே உமக்கு நலமான பாதையிலே நடத்தும்படியாக கர்த்தாவே நாங்கள் அப்பா உடைய கையில் எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா உமது வழிகளை எங்களுக்கு போதித்து கர்த்தாவே எங்களை அப்பா பரிசுத்த பாதையிலே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய அப்பா சோத்திர ஹல்லேலூயா கிருபை இரக்கம் ஆண்டவரே சமாதானம் ஐக்கியம் எங்களோடு குடும்பங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிலையிலும் கர்த்தாவே எந்த ஒரு பாவமான காரியத்திலும் நாங்கள் விழுந்து போகாத படிக்கு கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த ஒரு தீமையான காரியத்தையும் தீமையான வார்த்தைகளையும் நாங்கள் பேசாத படிக்கு கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும். உடைய கையில் எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ போராடி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரை உடைய பிள்ளைகளுடைய மனபாரங்கள் துக்கங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த சுலாக்கியத்திற்காக நன்றி. இனிமேலும் எங்களை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.